இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. அண்ணாமலை போட்ட ஒரு ட்வீட் அந்த கச்சத்தீவு குறித்து பிரதமர் மோடியும் அதை பற்றி குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த தேர்தலில் கச்சத்தீவு குறித்து பேசுறது ஏன், இந்த நேரத்தில் பேசுறது ஏன் அப்படின்னு ப. சிதம்பரம் கேள்வி எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க? கச்சத்தீவை மீட்பதற்கு எங்களுடைய திட்டம் இதான், ஏதாவது ப்ளூ பிரிண்ட் காமிச்சிங்களா? அப்புறம் எதுக்கு சார் இதை கொண்டு வர்றீங்க? பக்கா அரசியல், இது எடுபடாது, ஒரு துண்டு நிலம் கூட வெளியே போகாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னீங்களே. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்ப சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு சிதம்பரம் கேட்ட கேள்விக்கு இப்போ ஜெய்சங்கர்கிட்ட பதில் இல்லை, மோடிக்கிட்டையும் பதில் இல்லை, அண்ணாமலை வாயே திறக்க மாட்டார். இப்போ ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் நிற்கிறாரு. ஓபிஎஸ்க்குன்னு இருக்கிற செல்வாக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. கச்சத்தீவு ஒரு பேசு பொருளாக இருக்காது இருக்காது இருக்காது. சீனாவுடைய ஆதிக்கம் குறைஞ்ச பிறகும் கூட இலங்கையை கண்டிக்க மாட்டீங்களேன்னு வைகோ போன்றவர்கள் குரல் கொடுத்த போதும் அதுக்கு யாரும் செவி மடிக்கல. இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய நேரங்கள்ல எல்லாம் மௌனமா இருந்துட்டு ஒரு அரதப்பழசான விஷயத்த ஒரு கொச்சை அரசியலுக்கு கொண்டாந்து காட்டுற போது தான் நமக்கு அது எரிச்சலா வருது. இந்த சின்னம் கொடுக்குறதுல ரொம்ப தாமதப்படுத்தினாங்க. இப்போ ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன்லாம் உடனே கிடச்சிது. தலைமை தேர்தல் ஆணையம் அலாட் பண்ணின ஒதுக்கிய சின்னம் அல்ல பானை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், 2ல் நிற்கிறீங்க ஆனால் நீங்கள் 1% ஓட்டு வாங்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குச்சு? நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறேன். நம்ம அழிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் இன்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக. எந்த பிஜேபி ஒரு தூக்கிட்டு போய் திகாரில் அடிச்சு அவங்களே வாங்க பேசுவோம், இந்த எங்கள் சின்னத்திலே கூட நில்லுங்க இப்படிலாம் அதே தினகரன் தானே கூப்பிட்றீங்க. அந்த வழக்கு கூட இன்னும் முடியலையே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபமாக மதுரையில் போட்டியிடுகிற பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லும்போது, பாஜகவை தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சதே ஜெயலலிதா தான், அதிமுக தான், உங்களுக்கு முகவரி கொடுத்ததே நாங்கள் தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? சீனிவாசன் சொன்னதில் முதல் கருத்து, வருகிற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது, அப்படியே இருந்தாலும் அதனுடைய பொதுச்செயலாளர் பதவியில் எடப்பாடி தொடர மாட்டாருங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருந்தார். அதிமுக இருக்காதுங்கிறது அவருடைய அதீத கற்பனையாக இருக்கலாம், அவருடைய ஆசையாக இருக்கலாம். நான் தொடர்ந்து இப்போ மட்டும் இல்லை, பல நேரங்களில் சொல்லுவேன், அதிமுக அவ்வளோ சுலபத்தில் அழிக்க முடியாது. அது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்கலாம். காணாமல் போயிடுங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. உண்மைக்கு ரொம்ப தூரம் இருக்குது, உண்மைக்கும் அதற்குமான தூரம் ரொம்ப அதிகம். அவ்வளோ சுலபத்தில் அது காணாமல் போகாது. பலவீனப்படலாம், வாக்கு சதவீதம் குறையலான்னு சொல்லுங்கள், குறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் கூட எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது 25-30% குறைய விடக்கூடாது. 25க்கும் கீழே போனான்னா எடப்பாடியினுடைய தலைமை பண்பே கேள்விக்குறியாகும்னு கூட நான் தொடர்ந்து பதிவுகள் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் யதார்த்தம் அதுதான். சலிச்சிருவாங்க, ஒரு அயற்சி வந்துடும் அதிமுக தொண்டர்களுக்கு. அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அந்த கட்சி காணாமல் போயிடுங்கிறது அதீத கற்பனை, அதீத பேராசை. ஜெயலலிதாவுக்கு பிறகு அவ்வளோ வாக்கு சதவீதம் இல்லை. ஆமாம், அது நிரூபிக்கட்டும், தேர்தல் வரட்டும் சார். வந்து நான் தான் சொன்னல, தேர்தல் முடிவு வந்துட்டால் பல விஷயங்கள் பதிலளிக்க போகுதுன்ட்டனே. எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்குன்னு சொன்னேன். அது எடப்பாடிக்கும் தான், ராமசீனிவாசனுக்கும் சேர்த்து தான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் அதில் ஒரு பாடம் ஒழிஞ்சிருக்கு. ஆனால் சொன்ன 2வது பார்ட்டு, ஒருவேளை அதிமுக இருந்தாலும் அதுக்கு பொதுச்செயலாளராக எடப்பாடி தொடர மாட்டார்னு சொன்னார். அது பிஜேபியின் கைகளில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க சில திட்டங்களை கையில் வச்சுருந்தா, மனசில் வச்சுருந்தா, அது சில சேஷ்டைகள் செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது எப்படின்லாம் எனக்கு தெரியல. அப்போ சீனிவாசன் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறார், அந்த கட்சி ஏதோ திட்டம் வச்சுருக்குன்னு சொல்லலாமே தவிர அதிமுக அழியுங்கிறது அவ்வளோ சுலபத்தில் சாத்தியம் இல்லை. எடப்பாடி சொன்ன பதில், ஆமாம், பிஜேபி அறிமுகப்படுத்தினது அதிமுக தான். வாஜ்பாயை, தாமரை சின்னத்தை, பிஜேபிங்கிற கட்சி பேரை நீண்ட காலமாக இயங்கியிருக்கலாம், ஜனசங்க காலத்திலிருந்து. ஒரு ஜனரஞ்சக அரசியலில் ஜெயலலிதா போன்ற மாபெரும் மக்கள் தலைவராக நிரூபித்த தலைவர்கள் அந்த சின்னத்தை, கட்சியை, தலைவர்கள் அறிமுகப்படுத்துகிற போது அதனுடைய வீரியம் வீச்சும் அதிகம். அதுக்கான பலனை அனுபவிச்சாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 2 வருஷத்தில் அபரிமிதமான வெற்றியை பெற்றாங்க. 40-30 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அந்த கூட்டணி அமைச்ச விதமே ஜெயலலிதாவுடைய ஆளுமையை சொல்லும். அது எந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு எதிராக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் வந்தாரோ அந்த வைகோ, எந்த ஜெயலலிதா கடைசி காலத்தில் சிறை செல்ல காரணமாக தான் அந்த வழக்குக்கு அடிப்படை காரணமாக இருந்த சுப்பிரமணிய சாமி, டாக்டர் ராமதாஸ், இன்னும் வாழப்பாடி ராமமூர்த்தி, ஜெயலலிதாவை எதிர்த்த அத்தனை பேரும் ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தாங்க.
அப்போது ஜெயலலிதா துணிச்சலாக பிஜேபி கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 4 பேர் என்ன தெரியுமா இப்போ வார்த்தை சொன்னாங்க, எடுத்து பாருங்கள் பேப்பரில், இன்றைக்கும் ஆவணங்களில் இருக்குது. பிஜேபி பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் தயக்கம் இருந்துச்சு, மதவாத சக்தியாச்சு. ஆனாலும் உள்ளே கொண்டு வரும்போது ஜெயலலிதா முடிவெடுத்துட்டாங்க. அவர் எழுத்து கேட்குற துணிச்சல் இந்த 4 பேருக்கு இல்லை. ஏன்னா லீடர்ஷிப்புங்கிறது ஒன்று, கூட்டணிக்கு தலைமைங்கிறது ஒரு இதில் இருந்தாங்க ஜெயலலிதா. அப்போ அந்த 4 பேரும் தனித்தனியாக சொன்னது என்ன தெரியுமா, எங்கள் கூட்டணி ஜெயலலிதாவுடன் தானே தவிர அதிமுகவுடன் தானே தவிர பிஜேபியோடு அல்ல அப்படின்னு சொல்லி தங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க. அதை பற்றிலாம் ஜெயலலிதா கவலைப்படலை. அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மட்டும் வெளில விட்டாங்க. அடுத்த 1.5 வருஷம் 99 எலெக்ஷனில் அந்த 4 பேரும், சுப்பிரமணிய சாமி விட்டுருங்க, அதை கழட்டி விட்டாங்க. மற்ற 3 பேரும் எங்களுடைய கூட்டணி பிஜேபியுடன் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற அளவுக்குலாம் போனாங்க. திமுக கூட்டணி மாறுது. ஆக தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தான் அதிமுக தான் பிஜேபி வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தின அப்படி கூட வச்சுக்கலாம். அது உண்மைதான். எடப்பாடி சொன்னது நிஜம். இதை பிஜேபியினர் எந்த காலத்திலையும் மறக்கக்கூடாது. அண்ணாமலை போட்ட ஒரு ட்வீட், அந்த ஆர்டிஐ மூலமாக வாங்கின இந்த விஷயம் கச்சத்தீவு குறித்து, அது வந்து பிரதமர் மோடியும் அதை பற்றி குறித்து பேசியிருக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அது குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த தேர்தலில் கச்சத்தீவு குறித்து பேசுறது ஏன், இந்த நேரத்தில் பேசுறது ஏன் அப்படின்னு ப. சிதம்பரம் கேள்வி எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் இதை வந்திருக்கிறத பார்த்தா, வெளியுறவுத்துறை அமைச்சரே ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறத பார்த்தா, நிச்சயமாக இது அரசியலுக்கு பயன்படுத்த தான் முயற்சிக்குது பிஜேபி. ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனப்படாது இந்த விவகாரம். ஆனானப்பட்ட இலங்கை தமிழர் விவகாரமே ஒரு தேர்தலோட முடிஞ்சு போச்சு சார். அதை பற்றி இப்போ யாரும் பேசுகிறதில்ல, பேசினாலும் எடுப்படாது. அதற்குரிய தண்டனை, அதற்குரிய விளைவு ஒரு தேர்தலோட முடிஞ்சு போச்சு. 50 வருஷத்து அறதப்பழசான விஷயம். கலைஞர் தப்பு பண்ணார்னே வச்சுப்போம். ஆர்டிஐயில் ஆதாரம் வச்சுருக்கிறோம், ரைட்டு, கலைஞருக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் போய் முறையிட்டார், எதிர்த்து தீர்மானம் போட்டார் கொடுக்காதீங்கன்னு. அதெல்லாம் வரலாறாகவே இருக்கட்டும். பிஜேபியினுடைய வாதத்தை ஒரு வாதத்துக்காக எடுத்துக்குவோம். கலைஞர் தவறு செய்தார், இந்திரா அதுக்கு துணை போனார், நம்மளுடைய நிலப்பகுதி இலங்கைக்கு தாரை வார்த்தார். 100% உண்மை, ஏற்றுக்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்களா, அதுக்கு தீர்வு என்ன? அதை மீட்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? 10 வருஷமாக எடுக்கலை. இந்த ஆர்டிஐயை காமிச்ச அண்ணாமலையாவது, அந்த அண்ணாமலையினுடைய ட்வீட்டை ரீட்வீட் பண்ணின பிரதமராவது, இந்த ட்வீட்டையும் ஆர்டிஐ நம்பி ப்ரெஸ் மீட் வச்ச வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கராவது, நாங்கள் 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய கேம் பிளான், எங்களுடைய இதுதான் திட்டம், கச்சத்தீவை மீட்பதற்கு எங்களுடைய திட்டம் இதான், ஏதாவது ப்ளூ பிரிண்ட் காமிச்சிங்களா? அப்புறம் எதுக்கு சார் இதை கொண்டு வர்றீங்க? பக்கா அரசியல், இது எடுபடாது. ஒரு துண்டு நிலம் கூட வெளியே போகாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னீங்களே. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்ப சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு சிதம்பரம் கேட்ட கேள்விக்கு இப்போ ஜெய்சங்கர்கிட்ட பதில் இல்லை, மோடிக்கிட்டையும் பதில் இல்லை, அண்ணாமலை வாயே திறக்க மாட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு துண்டு நிலம் கூட போகாதுன்னீங்களே. சீனாவை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா பிரதமர்? நேற்று அவ்வளோ பேசியிருக்காருல. சரி, இன்னைக்கு நேற்றோட கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்ல, சீனாவை பற்றி வாய் திறத்தாரா? இப்போ இல்லை, எப்பயுமே திறக்கலை. இல்லை, அதான் இப்போ நேரு காலத்திலேயே அந்த முடிவு எடுக்கப்பட்டது. எது நேரு செய்த தவறு. சரி, அதுக்கு என்ன நீங்கள் தீர்வு கண்டீங்க? சீனா பிரதமராக மோடி வந்த பிறகு 2014க்கு பிறகு அந்த சேட்டலைட் படங்களை எடுத்து பாருங்கள். சீனா ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த எல்லையோர பகுதி 2014 படத்தை காட்டுங்க, இப்போ 2024 படத்தை காட்டுங்க. நான்லாம் அறிவில்லாதனே வச்சுப்போம், லேமேனா நான் கேட்குறேன். அந்த 2 சேட்டலைட் படத்தையும் காட்டுங்க, அதே இடத்த, குறிப்பிட்ட ஒரு பகுதியை, அந்த படத்தையும் இந்த படத்தையும் காட்டுங்க. நீங்கள் பிரதமராக இருந்த 10 ஆண்டுகளில் அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது, அது என்ன காரணம், என்னன்னா சொல்லுங்கள். அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறது என்ன சார் நேர்மை? எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? கள்ள மௌனம் அது. கச்சத்தீவை தார வார்த்தான்னு கலைஞரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுங்க, யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர் நிரூபிக்க முடியாது, ஆனால் ஸ்டாலின் அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம், அது அவங்க கவலை. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கும் உங்கள்கிட்ட கேம் பிளான் இல்லை, செயல் திட்டம் இல்லை. சீனா இவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்கேன்னு சிதம்பரம் இன்னைக்கு ட்வீட் போட்டு போடல, காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. எந்த இடத்துலையும் மோடி அதுக்கு பதிலே சொன்னதில்லை, கள்ள மௌனம் தான் சாதிச்சார். இதுதான் நீங்கள் அரசியல், நேர்மையான அரசியல் லட்சணம் இதுதானா? என்ன சார் இது? அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கராவது சொன்னாரா? சிதம்பரம் இன்னைக்கு ஒரு வேலிடான பாயிண்ட்டை சொல்லிக்கிறார். கச்சத்தீவை கொடுத்ததுக்கான நியாயமான காரணங்கள் இருந்துச்சுன்ற அர்த்தத்தில் 2017 ஒரு பதில் இதே ஜெய்சங்கர் கொடுக்குறார். வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு நாடாளுமன்றத்தில் எழுப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன போதும் கொடுத்ததை நியாயப்படுத்தி அதற்கான சூழல்களை விளக்கி பதில் சொன்னது இதே ஜெய்சங்கர் தான். இன்னைக்கு இப்படி மாறி மாறி பேசுகிறீங்களே, அரசியலுக்காக இப்படி மாறிட்டீங்களேன்னு கடுமையான வார்த்தைகளோடு சிதம்பரம் தன் இயல்பை மீறி இன்னைக்கு மிக கடுமையான வார்த்தைகளை அந்த ட்விட்டில் பயன்படுத்தியிருக்கிறார். குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தால் ஜெய்சங்கர் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போது நாடாளுமன்றத்தில் நான் ஆர்டிஐலாம் தூக்கி வைங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நாடாளுமன்றத்தை நீங்கள் கொடுத்த பதிலும் வேலிடான ஒரு டாக்குமெண்ட் தான். ஏதோ போகிற போக்கில் இந்த எழுதிக்கப்பான்ட்டு ப்ரெஸ் மீட் இல்லை, அது வரலாற்று ஆவணம் அது. அப்போ அங்கே பதில் சொல்லும்போது நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்க? இப்போ இது இந்திய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறுது. கச்சத்தீவு மாறாது. இல்லை, காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாங்க. அது தேர்தல் எல்லாம் பெருசாக எதிரொலிக்காது. இதை பேசுகிற போது 2 பக்கம் கூறான கத்தி தான் பிஜேபி கையில் எடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கச்சத்தீவுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நிலப்பரப்பை எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் வாரி வழங்கியிருக்குன்னு நீங்கள் அப்படி குத்துனீங்கன்னா, சீனா இங்கே ஆக்கிரமிச்சிருக்கேங்கிற இந்த கூறு அதை விட கூறானது. இங்கே குத்துறதுக்கு முன்னாடி இங்கே கண்ணை குத்திரும். அந்த ஆபத்து இருக்குது. இது அவ்வளோ பெருசாக பிஜேபி எடுத்துகிட்டு போகாதுன்னு பார்க்குறேன். ஆனால் காங்கிரஸ் பிஜேபி மேலே பழி சொல்ல, பிஜேபி காங்கிரஸ் மேலே பழி சொல்ல, 2 பேரும் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சமாவது இடத்த விட்டு வைங்கப்பான்னு தான் காமன் மேன் கேட்பான். இல்லை, இப்போ ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் நிற்கிறாரு. இந்த விமர்சனம் அவருடைய வெற்றி ஓட்டு சதவீதம் அதிகம். ஓபிஎஸ்க்குன்னு இருக்கிற செல்வாக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. கச்சத்தீவு ஒரு பேசு பொருளாக இருக்காது இருக்காது இருக்காது. 2 நாள் கூத்து நீங்கள் எழுதி வச்சுங்க. அதுக்காக தாரவாத சரிதான் நான் சொல்லலை. அதுக்கு ஒரு கேம் பிளானை சொன்னீங்கன்னா பிஜேபியை நோக்கி ரசிப்பாங்க. அதே மீனவர்கள், அதே கடலோர எல்லை பகுதியில் இருக்கிறவங்க, ராம்நாட்டு மண்ணின் மைந்தர்கள் அதை கொஞ்சம் வரவேற்பாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அர்த்தமுள்ள ஒரு விவாத பொருளாக கச்சத்தீவு மாறும். சும்மா போகிற போக்கில் சொன்னால் அரசியல் சண்டை 50 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த சண்டையை அப்படின்ட்டு தான் கடந்து போவாங்களே தவிர இதை ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க. இல்லை, அதில் எதுவும் உணர்வுபூர்வமான விஷயம் இல்லையா தமிழர்களுக்கு? இருக்குது சார். அதனால தான் ஓபிஎஸ் போய் இந்த விவகாரம்லாம் வர நேற்றே கச்சத்தீவை பற்றி ஓபிஎஸ் கருத்து சொல்லிட்டார். நான் பிரதமரிடம் முறையிட்டு ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை செஞ்சு கச்சத்தீவை மீட்பேன்னார். எல்லா கட்சியும் கொடுக்குற வாக்குறுதி தான் அது. ஒரு 30 வருஷத்தில் எடுத்து பாருங்கள் தேர்தல் அறிக்கையை. இந்த கச்சத்தீவுன்னே ஒரு பேரா இருக்கும். அந்த இப்போ டிடிஎஸ் ஆப்ரேட்டர் இருக்கான், டிடிபி ஆப்ரேட்டரு, அவன் மாறினால் மாறுவேனே தவிர வச்சுட்டு பாஸ்வேர்டு தான் சொல்லிட்டு போவான். அதை எடுத்து காப்பி பண்ணுற வேலை தான். நக்கலாக சொல்கிறேன், அது இல்லாத தேர்தல் அறிக்கையே கிடையாது. இல்லை, அதான் சார், ஆக்கப்பூர்வமா ஏதாவது 20 வருடங்களில் கிட்டத்தட்ட 6500 பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களை மீட்கிறது எவ்வளோ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ படகுகள் பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கான ஒரு தீர்வு கச்சத்தீவு மட்டுமே பிரச்சனைன்னு நம்ம பார்க்க வேண்டாம். அண்டை நாட்டோடு என்ன உறவு, என்ன கொள்கையை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க? சீனாவை உள்ள விட்டுறக்கூடாங்கிறதுக்காக இலங்கை செய்கிற தவறுகளை பூரா தட்டி கொடுத்து அப்படியே தாஜா பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு ஆங்கிளில் சொன்னாங்க. அது ஒரு காலத்தில் ஒரு எல்லை வரைக்கும் அது உண்மையாக தான் இருந்துச்சு. சீனாவுடைய ஆதிக்கம் குறைஞ்ச பிறகும் கூட இலங்கையை கண்டிக்க மாட்டீங்களேன்னு வைகோ போன்றவர்கள் குரல் கொடுத்த போதும் அதுக்கு யாரும் செவி மடிக்கலை. இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய, பதில் சொல்ல வேண்டிய நேரங்கள்ல எல்லாம் மௌனமாக இருந்துட்டு ஒரு அறதப்பழசான விஷயத்த ஒரு கொச்சை அரசியலுக்கு கொண்டாந்து காட்டுற போது தான் நமக்கு அது எரிச்சலாக வருது. அப்போ உங்களுடைய எந்த விஷயத்துலையும் நேர்மை இல்லை. அண்ணாமலை சொல்கிறார், ஒரு பச்சை பொய் சொல்கிறார். ஆர்டிஐயில் நான் கேட்டிருக்கேன், நான் தான் கச்சத்தீவை பற்றி பேசிய முதல் ஆள் இந்த சீசன்லன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. நான் தான் முதல் ஆள்னா மக்கள்லாம் முட்டால. எனக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் பேசினார். ஏங்க கலைஞர் ஜெயலலிதாவும் ஒரு எத்தனையோ பாணிப்பட்டு போகிற மாதிரி எத்தனையோ போர் நடந்து முடிஞ்சிச்சு கச்சத்தீவை பற்றி. உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதாங்கிற பேர்லேயே பெட்டிஷன் போட்டு வழக்கு இன்னைக்கு நடக்குது. ஜெயலலிதா இல்லை, வேறு பெட்டிஷன் மாற்றி போட்டு அந்த வழக்கை நடத்தலாம். மரணம் அடைகிற வரைக்கும் வழக்கை நடத்தினவர் ஜெயலலிதா. அண்ணாமலைக்கு இதெல்லாம் ஒரு துளி கூட தெரியாது. தேர்தல் சின்னங்கள்லாம் முடிவாயிருச்சு. இப்போ விசிகா, மதிமுக, ஓபிஎஸ் கூட பலாப்பழ சின்னம் கிடச்சிருச்சு. இந்த சின்னம் கொடுக்குறதுல ரொம்ப தாமதப்படுத்தினாங்க. இப்போ ஜிகே வாசன், டிடிவி தினர்கள்லாம் உடனே கிடச்சிது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்பத்தில் நாம் தமிழருக்கு அந்த சின்னம் கிடைக்காத போது விதிமுறை தான் நானும் நினச்சேன். அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் பலத்த சந்தேகத்தை, கேள்வி எழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தொகுதியில் போட்டிடுறதுனால மதிமுகவுக்கு பம்பரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் 2ல் நிற்கிறோமே அப்படின்ற போது பானை அவங்க கொடுக்கல. பானை இன்னைக்கு குழுக்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கிடைச்சதே தவிர அலாட் பண்ண சிம்பிள் அல்ல. தலைமை தேர்தல் ஆணையம் அலாட் பண்ணின ஒதுக்கிய சின்னம் அல்ல பானை. அந்த நேரத்தில் பதிவு பெற்ற அரசியல் கட்சிங்கிற பட்டியலுக்குள்ளே வந்து மற்ற யாரும் கேட்காம பார்த்துக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட ஏற்பாடுகளில் தான் இன்றைக்கி பானை கிடச்சிருக்கு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், 2ல் நிற்கிறீங்க ஆனால் நீங்கள் 1% ஓட்டு வாங்கலை. தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குச்சு நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறேன். யாரும் கேட்காம இருந்திருப்பாங்க. இப்போ பானை எத்தனை பேர் சார் கேட்டாங்க? எந்த கட்சி கேட்டுச்சு? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யாருக்கிட்ட பானை கொடுத்தீங்க? பானை கொடுத்துருந்தா பொதுப்பட்டியில் இருந்திருக்காது. இன்றைக்கி எப்படி விடுதலை சிறுத்தைகள் கிடச்சிச்சு? சரிதான், அதெல்லாம் பொய் சார். அதுக்கப்புறம் தான் என்னை போன்றவர்களுக்கு அந்த சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சது. அப்போ சேஷ்டை பண்ணுறாங்க. இதே தினகரனுக்கு குக்கர் கிடச்சிது. விதிமுறைப்படி அப்ளிகேஷன் போட்டார், அந்த நாளுக்குள்ளே போச்சு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை பிஜேபி அணியில் எடப்பாடி சேர்ந்து இப்படி ஒரு கற்பனை வச்சுக்கோ, அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் உடையாமல் அது ஒரு அணியாக நடந்து நாம் தமிழர் ஒன்றா நின்றால் தினகரன் எந்த அணிலையும் சேர்ந்திருக்க முடியாது. தனிச்சே நிற்கிறேன்னு சொல்லியிருப்பார்ல, அவர் தனிச்சு நிற்கிறேன் போய் அப்ளிகேஷன் கொடுத்தா குக்கர் அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களோன்னு இப்போ தான் எனக்கு தோணுது.
முழுக்க முழுக்க அரசியல், அவமானகரமான அரசியல். ஒரு ஜனநாயக நாட்டில் உச்சபட்சமான ஒரு திருவிழான்னா அது இதுதான். குறைஞ்சபட்ச நேர்மையோடு இது நடக்கணும், குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையோடு இது நடக்கணும். உங்கள் அரசியலுக்காக இன்றைக்கி பண்ணுறீங்க, நாளைக்கு காங்கிரஸ் வந்தால் இதை விட அதிக சேட்டை அவங்க பண்ணுவாங்க. இன்னொரு 3வது அணி ஒன்று வருதுன்னு வச்சுப்போம். எதிர்காலத்தில் மனசை வச்சு எதிர்கால தலைமுறையினருக்கு சில நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். ஆட்சியில் இருக்கிறவங்க 1000 அடிச்சுக்கிறாங்க போகிறாங்க, அந்த 100% விஷயத்தில் ஒரு 10% எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல தகவல்களை செய்திகளை சொல்லிட்டு போக மாட்டாங்க. அந்த ஆதங்கம் தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. குறைஞ்சபட்சம் அதில் திருந்தினாங்கன்னா நல்லதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிற எந்த கட்சியாகட்டும், உங்களுடைய வழக்கமான அரசியல் சண்டையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டு நலனை எதிர்கால தலைமுறையினரை மனசில் வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்ச நல்ல பாடங்களை நல்ல செய்திகளை கற்றுக் கொடுங்க, எடுத்து சொல்லுங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தேனியில் இன்னைக்கு பிரச்சாரம் செய்யும் போது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் பேசினார். சசிகலா இருக்கக்கூடாது, சசிகலா குடும்பமே அதிமுக இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க பாரதிய ஜனதா கட்சி, ஆனால் இன்னைக்கு டிடிவி அங்கே இருக்கிறாருன்ற மாதிரி பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும், சூழல் தான் அதை தீர்மானிக்கும். மதவாத சக்தின்னு இன்னைக்கு ஓங்கி குரல் கொடுக்குற திமுக அன்னைக்கு ஓரிரவில் போய் பிஜேபியோட சேர்ந்தாங்க. கலைஞருக்கு அன்னைக்கு இருந்த சூழல், முதல் மாடியில் அமலாக்கத்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கு, கீழே உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார் கலைஞர். தன் மனைவியை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சுயமாக பதில் சொல்லக்கூட இயலாத அளவுக்கு மனநிலை மாறிய தயாளு அம்மாவை விசாரிக்கிறாங்க அமலாக்கத்துறை, சிபிஐ. நீங்கள் கீழே கூட்டணி, அதே எந்த கட்சி ஏவியதோ, எந்த கட்சியோட நிர்வாகத்தில் அவர் நடந்துகிட்டு இருக்குதோ அதே கட்சியோட கீழே கூட்டணி பேசுனீங்க. அது ஒரு சூழல் தான், நிர்பந்தம். அதை அவர் சமாளித்தார். சரி, இப்போ நானே நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க, அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்போம். சீமான் கூப்பிட்டாரா? அவர் கொள்கைக்கு அது கூப்பிடவும் மாட்டார், அப்படி கூப்பிடுவார்னு தினகரன் எதிர்பார்க்கவும் இல்லை. அவர்களுடைய சூழல், அவரவர்கள் கட்சி எடுக்கிற முடிவு, அதை நம்ம மதிக்கணும். இப்போ சீமான் என்னங்க 7-8% வாங்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்னைக்கே நீங்கள் அசம்பிளிக்குள்ளே போவீங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே போவீங்கன்னு கேட்குற போது அவர் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு தன் கொள்கையில் ஒரு உறுதியாக இருக்கார்ல. அப்போது உங்கள் மனசில் உங்கள் கட்சி, உங்கள் சூழல் அதை தீர்மானித்து முடிவெடுக்க வைக்கிறதில்ல, தனியாக தான் நிற்கணும்னு. அதுபோல் தினகரன் ஒரு முடிவு எடுக்கிறார். இன்னொரு கட்சியினுடைய கூட்டணியை பற்றி பேசுகிற தார்மீக தகுதி எந்த கட்சிக்குமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ டிடிவி தினகரனே பேசுகிறார்ல, நம்ம அழிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் இன்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக. அதுதான், அது ஒரு கெயின் தானே அவங்க பார்ப்பாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் அப்படி தானே இன்னொரு பார்வை பார்ப்பாங்க. எந்த பிஜேபி ஒரு தூக்கிட்டு போய் திகாரில் அடிச்சு அவங்களே வாங்க பேசுவோம், இந்த எங்கள் சின்னத்திலே கூட நில்லுங்க, இப்படிலாம் அதே தினகரன் தானே கூப்பிட்றீங்க. அந்த வழக்கு கூட இன்னும் முடியலையே, இப்போ அப்பல் கட்டுறவரை மாறிட்டாரா? அதுவும் அரசியல் தான், இதுவும் அரசியல் தான். நன்றி சார், உன் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.